எல்லாருக்கும் வணக்கம். துரந்தர் திரைப்படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு இருக்கிற சில கேள்விகள், லாஜிக் மிஸ்டேக்ஸ், ஒரு சினிமாவா அது நல்ல சினிமாவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில அரசியல் ரீதியான வசனங்களை பற்றி சில கேள்விகள் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் கதறல், உருட்டு, நீ இந்த குரூப்பா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. சமீப காலங்களில் இந்த மாதிரியான கமெண்ட்டை வச்சு ஒருத்தர் அடிக்கிறது அதிகமாக இருக்கு. அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதுதான் அந்த வீடியோ. வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. பொதுவா சினிமா ரசிகனுக்கும் சினிமா வெறியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நானே ஒரு நேரத்துல ரஜினியோட வெறியன், நான் ரசிகன், வெறியன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த வெறித்தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கட்டத்துல புரிஞ்சப்ப நான் ரசிகனா மாறிட்டேன் வெறியன்ல இருந்து. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த வெறியன்ற கேட்டகரியிலே இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது கமலோட படம் ஒன்று, ரஜினியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்னால ரஜினி படத்தை முதல் நாள் போய் பார்க்கணும் பல நாள் ஆசை, என்னால போய் பார்க்க முடியல. அப்ப இருந்த என்னோட நட்பு வட்டத்துல ஒரு முக்கியமான டீ கடையில இருந்து வட மாஸ்டர் வந்து, நான் எப்போதும் அந்த டீ கடைக்கு போவேன், அவரோட பேசுவேன். நிறைய நேரங்கள்ல ரஜினி கமலை பத்தி அந்த சண்டைகள் நடக்கும், இயல்பு. அப்ப அவரு ஒரு டிக்கெட் இருக்கு, கமல் படத்துக்கான டிக்கெட் இருக்கு, நீ போறியா, முத ஷோ பார்க்கணும்னு தானே ஆசைப்படுற, அது ரஜினி படமா இருந்தானே கமல் படமா இருந்தா சும்மா அந்த அனுபவத்துக்காண்டி போய் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாரு. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு தீபாவளி அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு அந்த ஷோ, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டுல செருப்படி வாங்கிட்டு போ எப்படின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. போறேன். நான் போய் தேட்டர்ல இறங்குறேன். படம் பார்க்கறதுக்காண்டி உள்ள போகும்போதே அந்த என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அந்த தேட்டரை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டே எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா பயங்கர சவுண்டு, கத்து, வேட்டு, பயங்கரமா அதை கொட்டை அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுல பாதி பேர் தண்ணி, செம சரக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படா இந்த கிரௌடுக்கு நடுவுல உட்காந்து படம் பார்க்க போறோன்ற ஒரு சின்ன பய மனநிலை அந்த இடத்துல உருவாச்சு. சரின்னு கவுண்டருக்குள்ள போறோம். ஒரு அட்டை தான் டிக்கெட். அந்த அட்டையை காமிக்கிறோம். காமிச்சதும் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்றாங்க. எதுக்குடா இவ்வளவு செக் பண்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே தேட்டருக்குள்ள போறேன். தேட்டர் படம் ஆரம்பிக்கவே இல்லை. தேட்டர் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீட்ல ஒருத்தன் உட்காரல. ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், அவ்வளவு ஆட்டம். படம் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்குது. கமலை முதல் சீன் காமிச்சதும் தேட்டருக்குள்ள வந்து அணுகுண்டு டமீல்னு வெடிக்குது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கவுண்டருக்குள்ள வரும்போது ஏன் செக் பண்றாங்க அப்படின்னு. அப்ப இருந்துமே உள்ள வேட்டை கடத்தி கொண்டு வந்தானுங்க. வேட்டு வெடிக்குது. படம் போயிட்டு இருக்கு. அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட காட்சியில கமலை கொல்றதுக்காண்டி ஒரு அட்டம்ப்ட் நடக்கும். ஒருத்தன் என்ன பண்ணா, படம் பார்த்துட்டு இருக்கான் ஃபுல் போதையில, என் தலைவனை கொல்றியாடா அப்படின்னு சொல்லி ஒரு அணுகுண்டை பிடிச்சி சர்ன்னு ஸ்கிரீனை நோக்கி எரிஞ்சுனா ஸ்கிரீன் 2 டர்ன்னு கிழிஞ்சிச்சு. கிழிஞ்சதும் ஒண்ணுமே நடக்கல. படத்தை ஆஃப் பண்ணாங்க. ஒரு 20 பேர் உருட்டுக்கட்டையோட தேட்டருக்காரன் உள்ள வந்தான். எல்லா கேட்டையும் இழுத்து சாத்தினான், பூட்டு போட்டான். உள்ள நின்று அத்தனை பேரையும் விட்டு வெளுக்க ஆரம்பிச்சான். அந்த கேட்டை பிச்சுட்டு வெளியில ஓடி வந்து அன்னைக்கு அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். ஒரு சினிமா வெறியனோட, ஒரு குறிப்பிட்ட நடிகனோட வெறியன் அப்படின்னு இருந்தா அவங்க எப்படி ஒரு பொது சமூகத்துக்கு நடுவுல வெளிப்படுவாங்கன்னு நான் கண் கூட பார்த்து தரணும். அது அன்னைக்கு மூட்டை கட்டி வச்சேன். முத ஷோ அப்படின்ற கதைய இனிமேல் வாழ்நாள்ல எந்த சூழ்நிலையிலும் நம்ம போவே கூடாதுரா அப்படின்னு ஒரு முக்கியமான மோசமான அனுபவத்தை கொடுத்ததுதான் அந்த சினிமா வெறியங்க பண்ண முக்கியமான வேலை. அது கமல் ரசிகரா இருக்கலாம், ரஜினி ரசிகரா இருக்கலாம், ஏன் இப்ப இருக்க விஜய், அஜித், யாரோட ரசிகராக வேணாலும் இருக்கலாம். ரசிகர் அப்படின்ற மனநிலையில இருந்து நீங்க வெறியர்ன்ற மனநிலைக்கு நீங்க மாறும்போது இப்படியான சம்பவங்கள் நடக்கும். நான் ரஜினி வெறியன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கே உதாரணம் இருக்கு. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகரோட வெறியனா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் தலைவனை பத்தி எதுவும் பேசாத, என் குடும்பத்தை பத்தி கூட தப்பா பேசு, ஆனா என் தலைவனை பத்தி பேசாதன்ற ஒரு மனநிலைய தொடர்ந்து உருவாக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம யார ரொம்ப விரும்புறோமோ அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மனநிலைக்கு போய் அதுக்கு ஏத்த மாதிரியே ஜாலரா தட்ட ஆரம்பிப்போம். அப்படி ஒரு மனநிலையை தான் இப்ப எனக்கு துரந்தர் படத்துல வந்த மறுமொழிகள்ல பாத்துட்டு இருக்கேன். அதாவது கமெண்ட்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். உருட்டு, கதறல், நீ அந்த குரூப், அதாவது ஒருத்தன் தான் விரும்புற ஒண்ணுக்கு எதிரா பேசிட்டான் அப்படின்னா அவன் நமக்கு எதிர் குரூப்பை சேர்ந்தவன் தான் முடிவு பண்ணி இவங்க அடிக்கிற அடி இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு, நீங்க அடிச்சுட்டு போங்க, எனக்கு அது பத்தி பிரச்சனையே இல்லை. காமன் மேன் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. முடிஞ்சா ஹிந்தியில என் வெனஸ்டே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை போய் பாருங்க. ஒரு காமன் மேனா இருக்கிற ஒருத்தன் எந்த பக்கமும் இல்லாம பொதுவான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த நாட்டுல நடக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டு எப்படிப்பட்ட கோவத்தை வெளிப்படுத்துறான் அப்படின்றதுதான்
வெனஸ்டே படத்தை சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல அதை கமலும் ரீமேக் பண்ணாரு. நீங்க தமிழ்ல மோகன்லாலும் கமலும் நடிச்சது நீங்க தேடி பார்த்துக்கங்க. இதுல கூட சில முரண்பாடுகள் இருந்தது தமிழ்ல. ஆனா ஹிந்தில பியூர்லி ஒரு காமன் மேனா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு காமன் மேன் மனநிலையில இருந்து மட்டுமே துரந்தரை நான் விமர்சனம் பண்ணேன். இன்னும் செகண்ட் பார்ட் பார்க்கல. பார்த்த பிறகு அதே மாதிரியான விமர்சனத்தோட மட்டும்தான் இங்க வருவேன். உடனே நீங்க கதறல், உருட்டு, இல்ல நீ அந்த குரூப் அப்படின்னு நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அது உங்களோட விருப்பம். ஆனா ஒரு காமன் மேனா ஒரு படத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நான் பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு எதிர்கருத்து வைங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் திரைப்படத்துறையில 8 வருஷம் உதவி இயக்குனராகவும் உதவி ஒளிப்பதிவாளராகவும் வேலை பார்த்திருக்கேன். அந்த வேலை பார்த்த பின்புலத்துல இருந்து ஒரு சினிமா எதன் அடிப்படையில உருவாகுதுன்ற அடிப்படை எத்திக்ஸ் இருக்குல்ல, அது தெரியும். அதனால அதுல இருக்கிறத அப்படியே நம்பணும், இல்ல நம்பிதான் ஃபயர் விடணும் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணிலாம் அதை எடுப்பாங்க, ஒரு பார்வையாளனை 100% நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, அந்த திரைக்கதையில எப்படிப்பட்ட யுக்திகளை பயன்படுத்துவாங்க, இது எல்லாமே தெரியும். இது அந்த படத்துல அனுபவபூர்வமா சினிமால வேலை பார்த்த எனக்கு அப்பட்டமா தெரியுது. தெரியும் போது கேள்வி கேட்க தான் செய்வான். ஒரு காமன் மேனா அந்த கேள்வி கேட்க தான் செய்வான். அந்த கேள்விக்கு பதில் தெரியலையா, பதில் தெரியல, இல்ல என்னோட கேள்விக்கான எதிர்கருத்து உங்களால வைக்க முடியுதா, தாராளமா வைங்க. ஆனா இங்க வைக்கப்படும் விமர்சனம் எல்லாமே நீ அந்த பார்ட்டி, நீ உருட்டு, நீ கதற. அப்ப என்னோட கேள்விக்கு பதில் இல்லைன்னா பதில் இல்லை, அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி. சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிப்படையில அது சொல்றது எல்லாமே அப்பட்டமான உண்மைன்னு நம்புறோம். அதனால ஒரு சினிமாவை எடுத்து எளிதா தான் செஞ்ச செயல் மீதான விமர்சனம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அப்பட்டமா இது உண்மைன்னு நம்ப வைக்க முடியும். அதுதான் நடக்குது. ஒரு காமன் மேனா ஒரு சினிமால ஏற்கனவே ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இத பார்த்துட்டு விமர்சன ரீதியா எடுத்து வைக்கும் கருத்துக்களுக்கு எதிர்கருத்து எப்போதுமே வரவேற்கப்படுகிறது. அதை விட்டுட்டு கதறல், உருட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா தாராளமா சொல்லிட்டு போங்க. இனிமேல் அந்த மாதிரியான கமெண்ட்டுகளுக்கு கண்டிப்பாக பதில் அளித்து அதற்குரிய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. துரந்தர் 2வையும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு நான் அதுக்கான இதே கேள்விகளோட வர்றேன். ஃபைனலா ஒண்ணு, நடிகர் இளவரசோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார். எதையுமே பார்த்ததும் அப்படியே எமோஷனலா அக்செப்ட் பண்ணி ஜால்ரா தட்டாதீங்க, கேள்வி கேளுங்க, முரண்படுங்க, பகுத்தறிவோட ஒரு விஷயத்த யோசிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அறிவுபூர்வமான சிந்தனை வளரும். அப்படின்னு வளரணும்னு நினைச்சா அதை செய்வோம். பகுத்தறிவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதுமே நம்ம உடனே இந்த குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காமன் மேனுக்கு அடிப்படையா தேவைப்படுறது என்னன்னா பகுத்து ஆய்ந்து அறியும் அறிவு. அந்த அறிவோட தான் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள கேள்வி வரும். அந்த கேள்வி நம்மளுக்குள்ள நிறைய தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவோட எதை ஒன்னையும் நம்ம கவனிப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக். நன்றி.